உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Praise the Lord. Hallelujah. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. உலகத்திலே யார் இருக்கிறான்னு சொன்னா சாத்தான் இருக்கிறான், பொல்லாங்கான் இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா பாவத்தை கொடுக்கணும், சாபத்தை கொடுக்கணும், வியாதியை கொடுக்கணும், பலவீனத்தை கொடுக்கணும், போராட்டங்களை கொடுக்கணும், அவமானங்களை கொண்டு வரணும், பலவீனங்களை கொண்டு வரணும், எல்லாவற்றையும் இழக்க செய்யணும், தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள தடை செய்யணும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கணும். இதுதான் உலகத்தில் இருக்கிற பிசாசனுடைய வேலையாயிருக்கிறது. அந்த பாவத்தின் மூலமாய், சாபத்தின் மூலமாய், பலவீனத்தின் மூலமாய், வியாதியின் மூலமாய், அவமானத்தின் மூலமாய், கண்ணீரின் மூலமாய், தோல்வியின் மூலமாய் வருகிற போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பாரங்களையும் தகர்த்தெறிகிறவர் தான் நமக்குள் இருக்கிற பெரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு தான் நெருக்கத்தை அவனால கொண்டு வந்தாலும் அவன் யாரை விட பெரியவன் கிடையாது. சொல்லுங்க, அவன் யாரை விட பெரியவர் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை விட அவன் என்ன கிடையாதுங்க, பெரியவன் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, பெரியவன். சத்தமா சொல்ல மாட்டேங்க, பெரியவன் கிடையாது. அதனால நமக்குள்ள இருக்கிற பெரிய ஆண்டவர் அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் என்ன பண்ணுவாரு, நிர்மூலமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். இன்னும் சத்தமா ஆமென். சில நேரங்களிலே நாம் சந்திக்கிற சத்ருவின் மூலமாய் சந்திக்கிற போராட்டங்கள், கடுமையான சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள், அவமானங்கள் அப்படி நம்மை சூழும்போது நாம் என்ன பண்றோம், கலக்கம் அடைஞ்சிடறோம். என்ன பண்றோம், கலக்கம். ஆமா தானே, ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடுறோம், உடனே கவலை வந்துட்டு, உடனே கலக்கம் அடைங்க. ஒரு வியாதி வந்துட்டான், ஒரு நெருக்கம் வந்துட்டான், ஆமாவா இல்லையா? பலவீனம், அப்படியே பலவீனம் வந்த உடனே நாம் என்ன பண்றோம், சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம எதை தான் ஃபேஸ் பண்றோம், எதை தான் ஃபோக்கஸ் பண்றவங்களா இருக்கிறோம்னா இந்த நம்மை சுற்றி இருக்கிற சத்ருவினால் வருகிற அந்த போராட்டங்களையும் நிந்தைகளையும் தான் ஃபோக்கஸ் பண்றோம் தவிர அதை நிர்மூலமாக்க வல்லமுள்ளவராகிய ஆண்டவர் இயேசுவை நாம் என்ன பண்றதுல ஃபோக்கஸ் பண்றதுல. ஆமா தானே, சத்தம் வர மாட்டேங்குது. சத்ருவினால் வருகிற போராட்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் நாம் கண்டு அஞ்சுகிறோமே தவிர நமக்குள் இருக்கிற பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை நிர்மூலமாக்குவார் என்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன பண்றதுல வாழ்வது இல்லை. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுவோம். இப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, கவலையோடு, பாரத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எதை தான் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்ககிட்ட இருக்கிற போராட்டத்தை தான் பெருசா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா தானே? அவங்க கிட்ட இருக்கிற பலவீனத்தை தான் ரொம்ப பெரியதாய் நம்ம என்ன பண்றோம், நினைச்சிட்டு இருக்கோம். சொல்ல மாட்டேங்களா? ஆமா தானே? யாராவது இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த போராட்டத்தை உடைத்தெறிகிற வல்லமை எனக்குள் இருக்கிற பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்று சொல்லி யாராவது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? சொல்லுங்க. யாருமே இல்லை. எல்லாம் நம்முடைய ஃபோக்கஸ்லாம் எதை தெரியுமா நோக்கி இருக்கிறது? நம்மை சுற்றி இருக்கிற பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே பார்த்து அஞ்சி பயப்பட்டு நடுங்கி
கலக்கத்தோடு இருக்கிறோம் தவிர அதை நிர்மூலமாக்க வல்லவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு நம்மளால இருக்க முடியுதா? இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் போய் உட்கார்ந்துரும். சின்ன போராட்டம் வந்தா போதும் உட்கார்ந்துரும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? யாராவது அந்த நேரத்தில் இதை நிர்மூலமாக்கக்கூடிய, இந்த போராட்டங்களை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய, இந்த கடினமான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய பெரியவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இருப்பதில்லை. இன்னைக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற கடைசி நொடி வரையிலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்ல கவனிச்சுக்கொள். நம்மை சூழ எத்தனை போராட்டங்கள் வந்தால், எத்தனை பலவீனங்கள் வந்தால், நம்மை சூழ் எத்தனை விதமான பிசாசின் தந்திரங்களை, நாசமோசங்கள் வந்தாலும், ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் பாருங்க, நமக்குள் இருக்கிறவராகிய பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி மேன்மையான ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்விலே பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும், நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் சொல்லுங்களேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர், சொல்லுங்க, அவர் சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான பலவீனங்களையும் முறித்து போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான வியாதிகளையும், சொல்லுங்க, நிர்மூலமாக்கி சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரிவிலேஜ், தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே பெரியவராக இருக்கிறாரே, அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இன்னைக்கு நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சோதனையிலும் பலவீனத்திலும் சோர்விலும் கவலையிலும் உட்காந்துரும் போது நம்ம யாரை தெரியுமா நினைக்கிறதுல? யாரை நினைக்கிறதுல? யாரை நினைக்கிறதுல? சொல்லுங்க. ஆமா, ஏசாமியே நினைக்கிறதுல. உடனே என்ன தெரியுமா ஒரு கேள்வி? ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார்? ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல? ஏன் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கல? ஆண்டவர் என்னை மறந்துட்டார்? ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டார். இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், பேசுறோம் தவிர இல்லை. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர், சத்தமா சொல்லுங்க, அவர் சொல்லுங்க, எல்லாவித சாத்தானுடைய தந்திரங்களையும் நாசமோசங்களையும் நிர்மூலமாக்கி என்னை பலப்படுத்துவோம், என்னை உயர்த்துவோம், வெற்றி அடைய செய்வோம், மகிமைப்படுத்துவோம். வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சரிங்க, இன்னைக்கு நீங்க இதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில சத்ரு துன்பத்தை கொண்டு வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய, உணர வேண்டிய முதல் காரியம் என்னங்க? சொல்லுங்க, முதல் காரியம் என்ன? சொல்லுங்க. ஆமா, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் எல்லாவற்றையும், சாத்தானுடைய சகல விதமான தந்திரங்களையும் நாசமோசங்களையும் ஆமா நிர்மூலமாக்கி என்னை வாழ வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி இன்னும் சந்தோஷமா ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். பாருங்க, மார்க்கு 4வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். மார்க்கு 4:37-38. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவூர் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து
நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிச்சிட்டிங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர், பெரியவர். எல்லா விதமான பாரமான சூழ்நிலைகளும் நொறுக்கி போடுவார். இன்னைக்கு எல்லா கவலைகளையும் மறந்து எனக்காக தேவன் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோடு கடந்து போவோமாக. பாருங்க, கடல்ல படகுல சீஷர்களோடு ஏசாமி அப்படியே பிரயாணப்பட்டு போறார். போன உடனே என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, பலத்த சுழல் காற்று உண்டானதா. எல்லாம் சொல்லுங்க, பலத்த சுழல் காற்று உண்டானது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதியது. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? எப்படிங்க? பலத்த சுழல் காற்று உண்டானது. அதுக்கப்புறம் படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதி. உடனே இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம பண்ற, நீங்க பண்ற அதே ஒரு தவற யார் பண்ணாங்க தெரியுமா? சீஷர்கள் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்றாங்கன்னா, ஏசாமி கிட்ட போயிட்டு அவரை எழுப்பி என்ன சொல்றாங்களா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவங்க எதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க? லிசன் ஹியர், நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. எதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க? எதை தான் அவங்க நோக்கி பார்த்தாங்க? சுழல் காற்றையும் படகு நிரம்பத்தக்கதான அலைகளையும் மாத்திரம் அவர்கள் பார்த்து நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனா அவங்க யாரை தெரியுமா நோக்கி பார்க்கல? யாரை ஃபோக்கஸ் பண்ணல தெரியுமா? அங்க இருக்கிற மிகவும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன பண்ணல? நோக்கி பார்க்கல, ஃபோக்கஸ் பண்ணல. நல்லா கவனிச்சிங்க. நல்லா, அப்ப கூட எழுப்பி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த அலையை பார்க்கிலும் இந்த பெருங்காற்றை பார்க்கிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர், அவைகளை அதட்ட உமக்கு வல்லமை உண்டு, எழும்பி எங்களுக்கு உதவி செய்யும் தானே சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லை. அப்போ அவங்க எதைத்தான் பார்த்தாங்கன்னு தவிர தங்களை சுத்தி இருந்த சூழ்நிலைகளை பார்த்தார்களே தவிர சூழ்நிலைகளை நிர்மூலமாக்கி போராட்டங்களையும் பாடுகளையும் நிர்மூலமாக்குகிற தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறத அவர்கள் என்ன பண்ணல? நோக்கி பார்க்கல, உணரல. கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கவலை, பாடு, போராட்டம், அவமானம், துன்பம், பலவீனம், வியாதி வந்த உடனே மூளையில போய் உட்கார்ந்துடுறோம், உங்க புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி இல்லை? ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரே கேள்வி, கஷ்டம் வந்த உடனே சபைக்கு வர்றதில்ல, ஆராதிக்க வர்றதில்ல, வேதத்தை வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, ஆண்டவரை துதிக்கிறதுல போய் உட்கார்ந்துடுறோம். சூழ்நிலைகளை மாத்திர நம்ம பார்க்கிறோமே தவிர சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையான தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறவர் ஒரு பெரியவர் என்கிறத நம்ம என்ன பண்றதில்ல, உணர்றதில்ல. இன்னைக்கு சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அந்த சூழ்நிலையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீங்கள் அநேகர் எப்படி தெரியுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சூழ்நிலையை தான் பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கீங்க. நம்மை சுற்றி இருக்கிற பாடுகளை தான் பெருசா பார்க்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற வியாதியை தான் பெருசா பார்க்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற துன்பமான காரியங்களை தான் பெரிதா பார்க்குறீங்களே தவிர அவைகளெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்னும் ஸ்டில் இன்னும் நீங்க உணராம இருக்கீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நாம் மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா.
ஆண்டவர் இருக்கும்போது நம்ம ஏன் கலங்கணும் சொல்லுங்க? கர்த்தர் இருக்கும்போது நீங்களும் நானும் ஏன் கலங்கணும்? அவர் பார்த்துக்க மாட்டாரா? சொல்லுங்க. உடனே என்ன தெரியுமா ஆச்சுங்க? உடனே கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அதுலேயே 39வது வசனத்தை வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன் பாரு, நல்லா கவனிங்க. என்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற பாரங்களை பெருசா நினைக்கிறீங்களோ, ஆண்டவரை சிறுசா நினைக்கிறீங்களோ, ஒருவேளை அந்த நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலையில மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாம ஆண்டவர் மேல நோக்கமா இல்லாம இங்க வந்திருப்பீங்க சொன்னா உங்க ஆராதனையில வெற்றி இருக்காது. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி இருக்காது. கவனிச்சுக்கோங்க. எப்ப தெரியுமா வெற்றி? எப்ப தெரியுமா மகிமை? எப்ப தெரியுமா ஆசீர்வாதம்? என்னை சுற்றி எத்தனை விதமான பெருங்காற்று வந்தால், படவு நிரம்பத்தக்கதான அலைகள் என் வாழ்க்கையில வீசினாலும், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில உண்டு என்பதை என்றைக்கு விசுவாசித்து நோக்கி பார்த்து உணர்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்க வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கும் இப்பவும் நீங்க சபைக்கு வரீங்க, இன்னைக்கும் தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் எதை மேல தெரியுமா இருக்குது? தேவாதி தேவன் மேல இல்லை. உங்களுடைய நோக்கம் எதை மேல தெரியுமா இருக்குது? நம்மை சுற்றி இருக்கிற கடினமான பிரச்சனைகள் மூலமா தான் நம்முடைய நோக்கம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இனி நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை தான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஏன் சொன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் இன்னும் சத்தமா உலகத்தில் இருக்கிறவனிலும் இன்னும் சத்தமா வாயை தருது எல்லாரும். உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க சார். எனக்குள் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமா ஆண்டவரே, இவ்வளவு நாளும் என்னுடைய சூழ்நிலையை பார்த்தேன். ஆனால் சூழ்நிலையை விட சூழ்நிலையை நிர்மூலமாக்குகிற இயேசுவை, தேவாதி தேவனே, என் உள்ளத்தில் இருக்கிறவரை நான் உணராமல் போனதற்கு, அந்த உணராமல் போனதற்காகத்தான் என் வாழ்க்கையில் மிகுந்த அமைதல் இல்லாமல் போனது ஆண்டவரே. இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையிலே பாகால் சேபோத்திற்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க ப்ளீஸ். தயவுசெய்து கவனிச்சுடுங்க. கவனிக்காம இங்க உட்கார்ந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை ஏனோ தானு உட்காருறீங்க, ஆண்டவர் உங்களோட பேசுகிற நேரம். ப்ளீஸ் பைபிள்லாம் மூடி வச்சுட்டு வீட்டில் போய் வாசி. இங்க கவனிங்க.
எகிப்திலே தேவனுடைய பிள்ளைகள் அடிமையா இருந்தாங்க. கவனிங்க ஒரு நிமிஷம். தேவனாகிய கர்த்தர் 10 விதமான வாதைகளை கொடுத்து தான் தான் தேவன், பூமியில் அவரை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணார், நிரூபித்து காண்பித்தார். ரத்தம், தவளை, பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய்கள், கொப்பளங்கள், ஆலங்கட்டி மழை, வெட்டிக்கிளிகள், காரிருள், தலைச்சன் பிள்ளையின் சங்காரம், தலையீற்றுகளின் சங்காரம், இப்படிப்பட்ட 10 விதமான, ப்ளீஸ் இங்கே லிசன் பண்ணிக்க, 10 விதமான வாதைகளினாலே அவருடைய வல்லமையை காண்பித்து தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணாரு, அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. எங்க கொண்டு போகிறது தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திற்கு, ஆசீர்வாதமான தேசத்திற்கு கொண்டு போவதற்காக விடுதலை ஆக்கினார். போயிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷத்தோடு, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாள் அடிமைத்தனம், தேவன் எங்களை விடுதலை ஆக்கிட்டார் சொல்லி கவனிங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு புறப்பட்டு. என்னாச்சு தெரியுங்களா? கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா யார் தெரியுங்களா? யார்? எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிராக இருக்க ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாலம் இறங்கி என்ன பண்ணாங்க, அங்க என்ன பண்ணாங்க, பின்தொடர்ந்தாங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவங்க மோசேயை பார்த்து சொல்றாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நல்லா கவனிங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய, நல்லா கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க கவனிங்க, தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள். தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள். திடீர்னு சொல்லிட்டு சத்துரு வருகிறதையும் பார்க்கிறாங்க. தேவனுடைய வல்லமையும் பார்த்தாங்க, சத்துருக்கள் வருகிறது. இப்போ அவங்க அந்த தேவனுடைய வல்லமையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு? சத்துரு தான் பெருசு. தேவனை நோக்கி கூப்பிட்டு மோசே கிட்ட என்ன சொல்றாங்க, எகிப்தில எங்களுக்கு சவக்குழி இல்லையா என்று சொல்லி இந்த வனாந்திரத்துல நாங்கள் சாகும்படிக்கா எங்களை நீ கொண்டு வந்தீர். அவங்க எதை நோக்கி பார்த்தாங்க தெரியுமா? எதை நோக்கி பார்த்தாங்க? அவங்க சொல்லுங்க. சத்துருவை நோக்கி பார்த்தாங்க, தவிர யாரை நோக்கி பார்க்கல? தேவனை நோக்கி பார்க்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பது உங்க வாழ்க்கையில நிரூபித்து காண்பித்திருக்கிறார். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அநேக காரியங்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன பண்ணிருக்கிறார், ப்ரூஃப் பண்ணி காண்பித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? ஆமென், 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 ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காண்பித்திருக்கிறார், நிரூபித்து காண்பித்திருக்கிறார், நிரூபித்து காண்பித்திருக்கிறார். நான் கர்த்தர் என்பதை ப்ரூஃப் பண்ணி இருக்கிறார். எத்தனையோ பாரமான சூழ்நிலைகளை நொறுக்கி உடைத்து நிர்மூலமாக்கி உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் தேவன் என்பதை இன்னைக்கும் என்ன பண்றாரு, நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு கொடூரமான சூழ்நிலை வரும் பொழுது உடனே நம்ம என்ன பண்றோம், ரிவர்ஸ் ஆயிடும். எல்லாம் சொல்லுங்க, ரிவர்ஸ் ஆயிடும். ஆமா தானே? சொல்லுங்க. என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம், ஐயோ இப்போ நான் அங்க இருந்தா நான் பரவாயில்லையே, நல்லா இருந்திருப்பேனே, இங்கே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல எங்களை சாகடிக்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. எகிப்துல எங்களுக்கு வந்து எங்களை புதைக்கிறதற்கு சவக்குழிகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்தார், எங்களை சாகடிக்கிறதுக்கா. உங்களுக்கு நான் சொல்லிட்டா, உங்களை பாவம், சாபம், பலவீனம், பிசாசு, வியாதி, இருள், மரணம்
எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கின தேவன் உங்களை சாகடிக்கிறதுக்காக அவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, உங்களை கைவிடுவா, உங்களை ரட்சித்து இருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களை நிர்மூலமாக்கவா அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சூழ்நிலையை பார்த்து நாம் சொல்றது என்ன தெரியுமா? என்னை நீங்க சாகடிச்சிடுவீங்க போல இருக்க ஆண்டவரே. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? என்ன தெரியுமா நடந்தது? அடுத்த நாள் பார்க்கும்போது அவர்களை தொடர்ந்து வந்த எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் கடலின் நடுவிலே அழித்து போட்டார். கடலின் நடுவிலே அழித்து போட்டார். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசுவே நீர் பெரியவர். சத்தமா அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. இன்னும் சந்தோஷமா வாயை திறந்து தம்பி சொல்லு, ஹல்லேலூயா சொல்லு. உலகத்தில் இருக்கிறவனிலோ எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அதிலே 30வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியர் கைக்கு தப்பிவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஹல்லேலூயா. எங்கு கண்டு பயந்தார்களோ, எதை கண்டு பயந்தார்களோ, சத்தமா சொல்லுங்க. எதை கண்டு பயந்தார்கள்? இதெல்லாம் சொல்லுங்க. எதை கண்டு பயந்தார்கள்? எதற்காக பயந்தார்கள்? இன்னும் சத்தமா, எதை கண்டு பயந்தார்களோ? ஆமா, எதற்கண்டு பயந்தார்களோ, எதற்காக பயந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றில்லாம போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவர். உன்னை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். உங்களை சும்மா மீட்டு கொள்ளல. அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விலையாய் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விலையா மாறினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்ல, ஹல்லேலூயா. சத்துரு கிட்ட விடுறதுக்காக இல்லை, சொல்லுங்க. சத்துரு கிட்ட விடுறதுக்காக இல்லை. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சத்துரு கிட்ட விட்டு நிர்மூலமாக்குறதுக்காக, வாழ்றதுக்கு, ஆசீர்வாதமாய் வாழ்றதுக்கு, பரம கானானை அடைவதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனின் சேனை என்னை பின் பாதை உண்டு பண்ணும் தேவனே இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவனே இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் என்னை திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர
உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தயவு செய்து கவனிங்க. ஆராய்ந்து இந்த நொடி வரையிலும் இவ்வளவு காலம் உங்கள் கண்கள் யாரை பார்த்து கொண்டிருந்தது? சொல்லுங்க ப்ளீஸ். இந்த நாள் வரையிலும் என்னை கவனிங்க. இந்த நாள் வரையிலும் உங்கள் கண்கள் யாரை பார்த்து கொண்டிருந்தது? பார்வோனின் சேனையா? உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களைத்தானே பார்த்துட்டு இருந்துச்சு. உன்னை சுற்றி நிற்கிற பாரங்களைத்தானே உன் கண்கள் பார்த்தது. சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்த்துருக்குறோமா? ஆண்டவரை பார்த்துருக்குறோமா? சொல்லுங்க. ஆண்டவரை இன்ன வரலும் ஆண்டவரை பார்க்காதனால தான், உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை உணராம இருந்ததினால தான் உன் வாழ்க்கையில இன்ன வரலும் தோல்வி, இன்ன வரலும் ஸ்டில் நவ், இன்ன வரலும் தோல்வி, இன்ன வரலும் பாடு, இன்ன வரலும் போராட்டம், இன்ன வரலும் வியாதி, இன்ன வரலும் தவிப்பு, இன்ன வரலும் கண்ணீர், இன்ன வரலும் அவமானம். ஏன் தெரியுமா? உன் கண்ணுக்கு யாரைத்தான் பார்த்துச்சு? சொல்லுங்க. யாரைத்தான் பார்த்துட்டு இருக்குது? இன்ன வரலும் யாரை தெரியுமா பார்த்துருக்குது? இயேசுவை பார்க்கலையே, இயேசுவை பார்க்கலையே, இயேசுவை பார்க்கலையே. அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் தெரியுமா? எவ்வளோ மகிமை நிறைந்தவர் தெரியுமா? எவ்வளவு மாட்சிமை நேர்ந்த தெரியுமா? எவ்வளவு மகத்துவமானவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராயிற்று. ஏன் கண்கள், அந்த கண்கள் ஆண்டவரை பார்க்கல? ஏன் இருதயம் அவரை பார்க்கல? என்ன வரலாம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆயிரம் கேள்வி. ஏன் இது நடக்கல, ஏன் இது நடக்கல, ஏன் இது நடக்கல? ஒன்னே ஒன்று சொல்றேன். உன் கண்கள் கர்த்தரை பார்க்காதனால, உலகத்தை மாத்திரம் பார்த்ததுனால, உனக்குள் இருக்கிற பெரியவராகி இயேசுவை நீ பார்க்காதனால. கவனிங்க, கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். இன்ன வரலும் நல்ல கவனிங்க. இன்ன வரலும் இந்த நொடி வரையிலும் யாரை தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறோம்? உலகத்தை தான் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உனக்குள் இருக்கிற பெரியவராகி இயேசுவை பார்க்காதனால தான் இன்ன வரலும் உன் வாழ்க்கை தோல்வியும் போராட்டம் பலவீனம். என்ன சொன்னாங்க? நான் செத்துருவேன், எகிப்துல எனக்கு என்ன பிரேத குழி இல்லையான்னு சொல்லி இங்க வனாந்தரத்துல புதைக்கிறதுக்காக கடவுள் என்ன கொண்டு வந்தான்னு சொன்னாங்களே. ஆண்டவர் அங்க அவர்களை சாவடிச்சாரா? இல்லையே. சத்தமா சொல்லுங்க. இல்லையே. உன்னை சாவடிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சத்தமா, பலவீனப்படுத்துவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாடுகளை கொண்டு வந்து உன்னை நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. சாபங்களிலே வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. இன்னும் நம்முடைய ஃபோக்கஸ் சரியில்லை. நம்முடைய பார்வை சரியில்லை. சத்தமா சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, சரியில்லை ஆண்டவரே. இன்னைக்கு மனம் திரும்புற ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு மனம் திரும்புற. சத்தம் வரல பாருங்க, சத்தம் வரல பாருங்க, சத்தம் வரல பாருங்க. ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடை. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மைதான். உணர்வோடு 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 விசுவாசத்தோடு எல்லாரும் எல்லாரும் உண்மைதான் நான் பார்த்தீரேன். அவமானம் அடைவதில்லை. நல்லா இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். அவமானம் அடைவதில்லை.
நான் உன் பிள்ளை. நான் இனி எந்த பாரமான சூழ்நிலையும் என்னை நெருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நோக்கி பார மாட்டாண்டவரே. நான் உண்மை மாத்திரம் பார்க்க போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ காலம் நான் உண்மை பார்க்கல ஆண்டவரே, நான் உன்னை பார்க்கல, உன்னை நான் பார்க்கல. சொல்லுங்க, உலகத்தை தான் பார்த்தேன், உலகத்தை தான் பார்த்தேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற உங்களை நான் பார்க்கல. நீர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்குவீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத்துன்னு சொல்லி ஒரு பெரிய ராட்சிதன், பெலிஸ்தியன். நல்ல கவனி, அவன் உயரம் எவ்வளோ தெரியும்னா 9 அடி 9 அங்குலம். நல்ல கவனி, கிட்டத்தட்ட 10 அடி. ப்ளீஸ் நல்லா கவனிச்சிட்டு கவனி, கிட்டத்தட்ட 10 அடி. அவன் ஈட்டி மொனை மாத்திரம் 7 கிலோ. அந்த ஈட்டி மொனை மாத்திரம் எத்தனை கிலோ? 7 கிலோ. அவன் மேலே போட்டிருந்த அந்த வெண்கல சீரா, அது 58 கேஜ். 58 கேஜ் போடுறான். அவனுடைய வெயிட் 225 கேஜ். எத்தனைங்க? 225 கேஜ். அவனுடைய மொத்த வெயிட். அதில் அவன் போட்டிருக்கிற அந்த கவசம் 58 கிலோ. அந்த ஈட்டி பார்த்தீங்கன்னா 7 கிலோ. பயங்கரமான பராக்கிரசாலி. யாருங்க? நல்ல கவனிங்க, பயங்கரமான ஆள். அவன் டெய்லி காலையில் சாயங்காலம் நிற்பான். யார் எதற்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் முன்னாடி நிற்பான். நிற்பான். யாராவது உங்களை இருக்கீங்களா என்னை ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லி சவால் விடுவான். இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்திப்பான். இத யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னா, வாசிங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும், நல்லா கவனிங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். அதே மாதிரி 1 சாமுவேல் 17:24 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். நல்ல கவனிங்க, அவனை பார்த்தாவே, நல்ல கவனிங்க, என்ன சொல்லுங்க, யாரை பார்த்தாவே? சத்தம் பாரு, நல்லா சொல்லுங்க. கோலியாத்தை பார்த்தாவே என்ன பண்ணுவாங்க? பயந்து ஓடி போவான். அந்த இடத்துல தாவீது ஒரு சிறு வாலிபன். அவனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவனுடைய ஹைட் 5லேருந்து 6 அடி தான் உயரும். வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சராசரியாக 50 கிலோ 60 கிலோ தான். சரிங்களா? ரொம்ப சிறிய. போர் முனையில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த தாவீது போறான். தாவீது போய் நிற்கும் போது அந்த கோலியாத் நிற்கிறான். இவனை கோலியாத்தை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? எல்லாரும் ஓடி போய் ஓடிறான். ஆனா யார் தெரியுமா ஓடி போய் ஓடில? யார் ஓடில? தாவீது ஓடல, நிக்கல, இப்படி நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கான். அவன் கோலியாத் என்னென்னோ பேசுறான். உடனே தாவீது கோவம் வருது. விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே, கோவம் வருது. அவன் யாரை பார்க்கல? சத்தமா சொல்லுங்க, அவன் யாரை பார்க்கல? கோலியாத். இப்போ பக்கத்து அவன் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17:32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். நல்ல கவனிங்க, ராஜாவும் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க, நடுங்குறாங்களே தவிர அவன் முன்னாடி நிக்கல. ஆனா இந்த தாவீது சொல்றான், யாரும் நீங்களாம் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க,
இவனோட நான் என்ன பண்றேன்? யுத்தம் பண்றேன். பாருங்க, இவனோட நான் யுத்தம் பண்றேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சரிங்களா? அதுலயும் 37வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நல்லா கவனிங்க. வா இங்க பாருங்க, அவ சொல்றான், ராஜாவே கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் சொல்றேன். நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு சிங்கம் வந்துச்சு, அதை அடிச்சுட்டு போட்டேன். இன்னொரு முறை ஒரு கரடி வந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணேன் பாருங்க. அத போலத்தான் இந்த பெலிசன். இவனை கர்த்தர் என் கையில் என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவனை இந்த கர்த்தர் இந்த பெலிசனை என்ன பண்ணுவாரு? கைக்கு தப்பு வைப்பார். சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் தாவீதுடைய பார்வை கோலியாத் மேல இல்லை. ப்ளீஸ், தாவீதுடைய பார்வை யார் மேல இல்லை? கோலியாத் மேல இல்லை. தாவீதுடைய பார்வை கோலியாத்தினுடைய உயரத்தின் மேல இல்லை. தாவீதுடைய பார்வை கோலியாத்தினுடைய எடை மேல இல்லை. தாவீதின் பார்வை கோலியாத் வச்சிருக்கிற ஈட்டி மேல இல்லை. தாவீதுடைய பார்வை அவன் போட்டு இருக்கிற கவசத்தின் மேல இல்லை. அவனுடைய பார்வையெல்லாம் எங்க தெரியுமா இருந்துச்சு? யார் மேல இருந்துச்சு? கர்த்தர் மேல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனா சவுலும் மற்ற இஸ்ரேலுடைய பார்வையெல்லாம் யார் மேல இருந்ததுன்னா, ஐயோ இவ்வளோ பெரியவனா இருக்கிறானே, இவனை போய் எப்படி ஜெயிக்க முடியும்? இவன் ஒரே ஒரு குத்து, அவன் ஈட்டி அந்த முனையே 7 கிலோ இருக்குது. தலை மேலே தட்டினா குத்த கூட தேவையில்லை, தலை மேலே தட்டினா விழுந்து போவேன்னு. அவன் போட்டு இருக்கிற கவசம் 58 கேஜி இருக்கு. ஆளை பார்த்தா 225 கிலோ வெயிட்டாக இருக்கிறான், 9 அடிக்கு மேலே இருக்கிறானே, இவனை போய் நம்ம எப்படி ஜெயிக்கும்? இன்னைக்கு எல்லாம் நம்முடைய பிரச்சனையே அதுதான். ஐயோ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பாடுகள் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த தோல்வி இப்படி இருக்குது, இந்த பாரம் இப்படி இருக்கு, இந்த வியாதி இப்படி இருக்குது, இப்படி தானே நினைக்கிறோம். தவிர ஏசாமி எனக்கு இருக்கிறார், ஏசாமி எனக்கு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நம்முடைய பார்வை யார் மேலே இவ்வளோ காலம் இருந்தது தெரியுமா? கோலியாத் மேலே தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய பார்வை யார் மேலே வரணும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து உங்க சூழ்நிலைகள் மேல உங்க பார்வையை பதிக்காதீங்க. யார் மேல பதிச்சிடுங்க? அப்பா மேல பதிச்சிடும். சொல்லுங்க, அப்பா மேல பதிக்கிறேன், என் அப்பா மேல பதிக்கிறேன், என் ஆண்டவர் மேல பதிக்கிறேன். சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன் மேல, என் பார்வை உன் மேல, என் பிரச்சனை மேல இல்லை, என் பாடுகள் மேல இல்லை, என் கண்ணீர் மேல இல்லை, என் வியாதி மேல இல்லை, என் சத்துருக்கள் மீது இல்லை. சத்தமா கரங்களை உயர்த்தி, உன் மேல ஆண்டவரே, உன் மேல என் ஆண்டவர், உன் மேல, உலகத்தின் மேல இல்லை, எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல. ஏன்னா அவர் பெரியவர். கரங்களை நல்லா உயர்த்தி, அவர் பெரியவர், அவர் பெரியவர். இன்னும் சத்தமா, அவர் பெரியவர், அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவனிலும் தாவீது அவனுடைய பலத்துல ஃபோக்கஸ் ஆகல. நல்லா கவனிச்சுங்க, யாரை தான் சார்ந்து கொண்டான்? கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கு என்னை தப்புவிப்பார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அதுல 1ஆவது அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 45வது வசனம், 46வது வசனம், 47வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கண்கள், நம்முடைய பதிவு என் தேவன் மேல தான் இருக்கணும். சத்தமா சொல்ல, ஒண்ணுமே இல்லை, சத்தமா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை,
ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சத்தமா கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா சொல்றவர், நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்க அவமானங்கள் மூடப்படும். என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய நோக்கம், என்னுடைய கண்கள் யார் மேல இன்னைக்கு பதிவு பண்றேன் சொல்லுங்க? ஆண்டவர் மேல. சத்தப்பல தேவ அவன் தாவீது என்ன தெரியுமா சொன்னா, நீ எல்லாத்தனும் வா, ஆனா நான் யாரை தெரியுமா நோக்கி இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, யாரை தெரியுமா நோக்கி இருக்கிறேன்? என் ஆண்டவர் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் 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 ஸ்தோத்திரங்கள், ஹல்லேலூயா. பாருங்க 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பரவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். நல்லா கவனிங்க, அதுலயே பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 சாமுவேல் 17, சரிங்களா? அதுல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க 50வது வசனத்தை வாசிங்க. ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது. நல்ல கவனிங்க, இவ்விதமாய் சத்தமா சொல்லுங்க, இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலே ஒரு கல்லிலே யாரை கொன்று போட்டான்? யாரை கொன்று போட்டான்? காரணம் என்ன? காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனிலும். சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இன்னைக்கு பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நீங்க போறீங்க, நீங்க பலன் அடைந்து போறீங்க. ஆமா, நீங்க விடுதலையோட போறீங்க. இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் மேல உன் கண் இருந்துச்சு, இவ்வளவு நாள் உதவி செய்யாதவங்க மேல உன் கண் இருந்துச்சு, இவ்வளவு நாள் பலவீனப்படுத்துகிற மேல உன் கண்கள் இருந்தது, இவ்வளவு நாள் நம்மை அவமானப்படுத்துதல் மீது நம்முடைய கண்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு என் கண் யாரு மேல தெரியுமா? என் தேவாதி தேவன், என் ஆண்டவர் இயேசு, எனக்குள் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறாரே, அவர் மீது என் கண்கள். சத்தமா கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி வருமா தோல்வி வருமா? ஆண்டவர் பெரியவர். சத்தமா ஆண்டவர் பெரியவர். பெரியவர்லாம் என்ன தெரியுமா? அவர் கியூக்கள் யாரும் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே நம்ம எழுந்தது கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம திருவிழா நேரம் போகலாம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள். யாரும் வெளியே போகுதுங்க, அப்படியே கரங்களை நல்லா உயர்த்தி ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர், எல்லாம் நல்லா நல்லா ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எல்லா கண்களை விட praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், 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 ஆமென். தம்பி நல்ல கரங்களை, அன்பு வாலிப பிள்ளையே கர்த்தர் மேல ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவர் உன்னை சுகமாக்குற நேரம், மிகுந்த அமைதல் வாழ்க்கையில் வருகிற நேரம், ஓ காற்றையும் கடலையும் மதட்டுகிற நேரம், ஹalleluya, சத்துருக்களை நிர்மூலமாக்குற நேரம், ஓ கடலின் ஆழத்தில் அவர்களை அழித்து போடுகிற நேரம். ஷாஹர் மராதா, சும்மா நிக்காத, கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. ஆமென், ஆமென். எழுந்திருங்க, எழுந்திருங்க, உட்காராதீங்கன்னா எழுந்திருங்க, எழுந்திருங்க ப்ளீஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பார்வை, என் பார்வை, என் பார்வை உன் மேல இல்லப்பா, என்ன மன்னிச்சு ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என் பார்வை என் தோல்வி மேலதான் இருந்துச்சு, என் பார்வை என் சத்ரு மேலதான் இருந்துச்சு, என் பார்வை கடல் மேலதான் இருந்துச்சு, என் பார்வை அலை மேலதான் இருந்துச்சப்பா. கையை உயர்த்தி சொல்றீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இப்போது நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, இப்போது நான் உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. இனி உலகத்தை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற பெருவராகிய இயேசுவே உம்மை நான் பார்ப்பேன். எனக்குள் இருக்கிற பெருவராகிய நான் உம்மை பார்ப்பேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம். போதும், இவ்வளவு நாள் தோல்வியில வாழ்ந்துட்ட, இனி உன் வாழ்க்கையில தோல்வி இருக்க போறதுல, உன் வாழ்க்கையில சாபம் இருக்க போகிறதுல, உன் வாழ்க்கையில பாவம் இருக்க போறதுல, உன் வாழ்க்கையில பிசாசு இருக்க போறதுல, உன் வாழ்க்கையில பலவீனம் இருக்க போறதுல, உன் வாழ்க்கையில தனிமை இருக்க போறதுல, உன் வாழ்க்கையில இழப்பு இருக்க போகிறதுல. ஷாஹர் மராதியா கராத்வரா தீர மாஷல்லா ஹர் மராதியா கராத். நன்றி ஆண்டவரே. நல்ல நல்ல நல்ல. யாரை பார்த்தேன்? யாரை பார்த்தீங்க? யாரை பார்த்தீங்க? யாரை பார்த்தீங்க? அதெல்லாம் பார்க்கும்போது பயந்தானே, காற்றை பார்க்கும்போது திகில் தானே, கோலியாத்தை பார்க்கும்போது நடுக்கம் தானே, சத்துருக்களை பார்க்கும்போது மரண பயம் தானே. பார்க்கிறப்பா, பார்க்கிறப்பா, மறந்துட்டப்பா, மறந்துட்டப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இயேசுவே, நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன். நல்லா வாயத்திலிருந்து அறிக்கை பண்ணி பாருங்க. தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ மகிமையினால் நிரப்பப்படு. அன்பு மகளை நல்ல வாயத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அநேகர் இன்னும் வாய திறக்கல, அநேகர் இன்னும் வாய திறக்கல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் வாய திறக்கல. ஆண்டவரே பாருங்க, தேவனை மாத்திரம் பார்த்துட்டு போங்க. ஹalleluya. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. சீக்கிரமா முடிக்க போறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். வாய திறந்து ஹalleluya. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே.
அப்பா